இந்த படத்தை 125 கோடியில் எடுத்திருக்கிறாங்க. செலவு பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த லக்ஸரி வந்து நல்லா தெரியுது. இப்போ நம்ம ஊரில் இதே 125 கோடினா படமே எடுக்க முடியாது. ஏன்னா ஹீரோக்கே சம்பளம் பத்தாது. ஒவ்வொரு நடிகை பார்க்கும்போது ஓகே, இப்போ கயாத் லோகர் பார்த்தோம் டிராகனில், ஓகே அடுத்த குஷ்பு ரெடி, அடுத்த ஹன்சிகா ரெடி அப்படின்னு தோணுச்சு. ருக்மணி வசந்த் பார்த்தோன்னே ஓகே அடுத்து வந்து ரேவதி ரெடி ஆகிட்டாங்க, சூப்பர். இந்த படத்தில் பார்த்தா இது லேடியா இல்லை பெரிய கேடியாங்கிற லெவலுக்கு சரியான ரோலு, சரியான பர்ஃபார்மன்ஸ், அழகாகவும் இருக்கிறாங்க. ஜெயராம் நல்ல ரோல், படம் ஃபுல்லாக வராரு. வில்லன் ஒருத்தர் யாரோ குல்ஷனோ ஏதோ ஹிந்தி ஆக்டர் போல இருக்கு, எனக்கு தெரியல அவரோட படம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். படம் ஃபுல்லாக ரிஷப் தான், அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறதுனால மொத்தமாக பில்டப் எல்லாம் ஏற்றி அவர் தானே உச்சத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் தான் வந்து ஷோல்டர் பண்ணுறாரு, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு. ஃபைட் சீனை சொல்லியே ஆகணும், அருமையிலும் அருமை, பிரம்மாண்டமாக இருக்குது சண்டை காட்சிகள். ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. காட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் தான் படம் ஃபுல்லாக விளையாண்டுருக்கிறாங்க.